அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ரேங்க் ஹேஸ் இந்தியா ரீசென்ட்லி ரிசீவ்ட் இன் ஐஎம்டிஸ் வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎம்டியின் உலக போட்டித்திறன் தரவரிசை 2025 இந்தியா சமீபத்தில் எந்த இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் வந்து 41. சரியா? அடுத்தது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in which year? விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1960 வந்திருக்கும். சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். த தமிழ்நாடு ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் டெவலப்மெண்ட் ஆக்ட் வாஸ் enacted in 2020. இட் இஸ் டு பிரிவென்ட் நான் அக்ராரியன் ப்ராஜெக்ட்ஸ் இன் த ரீஜன். அதாவது தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் 2020 இயற்றப்பட்டது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாதிரி ஒரு 5 மாவட்டங்கள் வரும். அப்புறம் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையும் சேர்த்திருப்பாங்க. சரியா? அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களா இருக்கு. ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் இருக்கு, ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் தனியா இருக்கு. அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா? இப்போதைக்கு ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் அப்படின்னா 2020 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா விவசாயம் சாராத திட்டங்களை அந்த பகுதிகளில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. சமீபத்தில் இன்னைக்கு செய்தித்தாளில் பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டடான ஒரு சர்ச்சை வந்திருக்கு. அதனால இதை நம்ம பாக்குறோம். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, இந்த ககன்யான் மிஷன் in which orbit are the Indian astronauts planned to be sent அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ககன்யான் திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரர்கள் எந்த சுற்றுப்பாதையில் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளனர்? அதாவது நம்மளோட எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து 400 கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க போவாங்க. சரியா? ஸோ அப்படின்னா அது லோ எர்த் ஆர்பிட்டா இருக்கும். சரியா? ஸோ லோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். கடைசியா, வாட் இஸ் ப்ராஜெக்ட் இந்திரா சாஸ்திரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திர சாஸ்திரா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1980களில் போடப்பட்ட திட்டம் தான் இந்த இந்திர சாஸ்திரா அப்படிங்கிற திட்டம். எதுக்காக அப்படின்னா அப்பயே அந்தமான் கடல் பகுதிகளில் எண்ணெய் வளங்கள் இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்யறதுக்காக போடப்பட்ட திட்டம். மறுபடியும் ஓஎன்ஜிசி என்ன பண்ண போறாங்கன்னா இந்த எண்ணெய் வளங்கள் இருக்கா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேசிஸ்ல நம்ம இதை பார்க்குறோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.